Hi friends, இந்த வீடியோவில் பார்பிக்கு பெயிண்டிங் செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஐஸ் ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் வந்து நம்ம இதில் கட் பண்ணி எடுக்கணும். ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து அளந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அழகாக ரெண்டையுமே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அடுத்து வந்து இன்னொரு ஐஸ் ஸ்டிக் எடுத்து அதை வந்து பாதியை கட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து சின்னதாக தேவை. ஸோ அதனால ஒரு ஐஸ் ஸ்டிக்கை இந்த மாதிரி ரெட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம்ல, அதோட அளவுக்கு தேவை. ஸோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே அது மேலே வந்து ஒட்டிடலாம். ஸோ இதுக்குமே நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணியே ஒட்டலாம். ஃபெவிபாண்ட் கூட தேவையில்லை, ஃபெவிகாலே அழகாக நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 சைடு ஒட்டினதுக்கப்புறமா இன்னும் 2 சைடு இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையுமே 2 சைடும் ஒட்டிடுங்க. அதாவது சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி, நம்ம தீப்பெட்டியில் வந்து உள்ள அடிப்பெட்டி இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம வந்து உட்டன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐஸ் ஸ்டிக்லேருந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதே மெஷர்மெண்ட்டில் இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 ரெடி பண்ணியிருக்கேன். 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலரில் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி நான் இப்போ கலர் பண்ண போகிறேன். நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம கலர் பண்ணும்போது அழகாக குட்டியாக உட்டன் பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ப்ரௌன் கலரில் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ குட்டி உட்டன் பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணி ப்ரௌன் கலரில் கலர் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா காயட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பேலட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் அட்டை வந்து அதே ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ மேலே வந்து ஒயிட் கலரில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒயிட் கலரில் கட் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். கலர் கலராக எல்லா நெயில் பாலிஷ்லேருந்தும் ஒரு ட்ராப் வந்து குட்டியாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ரொம்பவே அழகாக கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது ஸ்கெட்சோ, க்ரேயான்ஸோ, கலர் பென்சில் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி கலராக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கலர் பொட்டு இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக குட்டி குட்டி ரவுண்டாக தெரியணும். ஸோ அதுக்கு உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து அந்த கார்ட்போர்டை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரௌன் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிட்டேன். நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம், அல்லது செலோ டைப் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் நூல் எடுத்திருக்கேன். இந்த நூலை வந்து இந்த மாதிரி கையில் நிறைய டைம் சுற்றிக்கோங்க, அல்லது ஒரு அட்டையில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டைம் சுற்றிட்டு இதை வந்து மொத்தமாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் நீளமாக தானே பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே ரெட்டையாக மடக்கிடலாம். ரெட்டையாக மடக்கிட்டு அப்புறம் பிளாக் கலர் செலோ டேப் எடுத்திருக்கேன். செலோ டேப் எடுத்து ஒரு சைடு வந்து அந்த நூலை சுற்றிலும் ஒட்டிடுங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு பிரியாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்க செலோ டேப்பை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடில் வந்து அந்த நூல் வந்து மடங்கி இருக்குல்ல, அதையுமே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஒன்று போல் இருக்கும். நம்ம வந்து என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பெயிண்ட் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராவில் வந்து நமக்கு பெயிண்ட் ப்ரஷ் எந்த நீளத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராவோட சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா சுருண்டுக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ்க்காக இந்த நூல்லேருந்து ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம சேர்க்கும்போது அந்த ஸ்ட்ரா வந்து கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சுருண்டுரும். ஸோ அதுக்கடுத்து அந்த நூல் ஜாயின் பண்ண இடத்துல வந்து திருப்பியும் ஒரு செல்லோ டேப் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராவையும் அந்த நூலையும் சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிடலாம்.
இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு அந்த ஸ்ட்ராவை வந்து நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க அதோட எண்டு வரைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பெயிண்ட் ப்ரஷில் எப்படி மேலே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து லாஸ்ட்டில் சின்னதாக வரும்ல, ஸோ அந்த மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பண்ணும்போது. ஸோ இதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா நீங்கள் இயரிங் பட்ஸில் இருக்க அந்த ஸ்டிக் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம லாலிபாப்லாம் சாப்பிடுவோம்ல அந்த ஸ்டிக்கு கூட எடுத்துக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரஷ்க்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த பெயிண்ட் ப்ரஷில் வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும்ல, ஸோ அதுக்காக சில்வர் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி அந்த நூலோட பக்கத்தில் வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு குட்டியாக பெயிண்ட் ப்ரஷ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம பேலட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி காய வச்சுருந்தோம், அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. பின்னாடி கூட நான் ப்ரௌன் கலரில் கலர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த 2 பீஸுமே நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் இருக்க ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. பாக்ஸோட ஒரு சைடில் வந்து இதை சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபோம் ஷீட்டை வந்து பின்னாடி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து பென்சில் யூஸ் பண்ணி சின்னதாக அழுத்தி விட்டுக்கோங்க. அதாவது அந்த ஸ்க்ரூ நட்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த டிசைனுக்காக இந்த மாதிரி நம்ம பென்சில் யூஸ் பண்ணி ஃபோம் ஷீட்டில் வந்து அழுத்தி விட்டுடலாம். அடுத்து இதில் வந்து சில்வர் கலரில் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எக்ஸாக்டாக அந்த உட்டன் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம குட்டியாக ஒரு உட்டன் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இயரிங் பட்ஸ் யூஸ் பண்ணி ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு ரீஃபில் பென் கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து குட்டியாக ரோல் ஆகி வரணும். ஸோ அதுக்காக சின்னதாக இருக்க எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு எண்டை வந்து நம்ம இந்த டியூப்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி அழுத்தி விடணும். ஸோ லைட்டாக ஃபெவிகால் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஆயின்மெண்ட்லாம் வாங்கும்போது ஒரு பக்கம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பெயிண்ட் டியூப் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இயரிங் பட்ஸ்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெயிண்ட் டியூப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட இதில் வந்து இந்த இயரிங் பட்ஸோட ஸ்டிக்கை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் ஃபெவிபாண்டோ ஃபெவிகாலோ யூஸ் பண்ணி இந்த இயரிங் பட் ஸ்டிக்கை வந்து ஒட்டி வச்சிடலாம். அடுத்து வந்து மூடிக்காக சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி விட்டோம்ல, அதை வந்து அந்த இயரிங் பட் ஸ்டிக்கு மேலே நம்ம மூடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த மூடியில் வந்து ஒரு பக்கம் ஓப்பனாக தானே இருக்குது. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணி ஒட்டிடுங்க. அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு அது லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா அதே ஷேப்புக்கு, அதாவது ரவுண்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு குட்டி மூடி மாதிரி கிடைக்கும் அந்த பெயிண்ட் டியூப்பை வந்து மூடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அழகாக குட்டி பெயிண்ட் டியூப் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ மூடி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அதில் மூடிடலாம். இதில் வந்து நம்ம சென்டரில் ஒரு கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன கலர் பெயிண்ட் டியூப் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம கலர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ரெடி பண்ணி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 இது ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பெயிண்ட் டியூப் தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம குட்டியாக ஒரு உட்டன் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக அழகாக நீங்களும் ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பெயிண்ட் கிட்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே மேலே ஒட்டிடலாம். இந்த மாதிரி பேப்பரை ஒட்டிட்டு அது மேலே நீங்கள் செல்லோ டேப் கூட, டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் கூட ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கேன். அந்த பேப்பரில் நம்ம நார்மலாக பேப்பர் ரோல் எப்படி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து மொத்தம் 3 பேப்பர் ரோல் தேவை. ஸோ அதனால் ஒரே சைஸில் வர்ற மாதிரி, ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 3 இது ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த வளைவாக இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ணி ஈக்குவலாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த 2 எடுத்து இந்த மாதிரி வச்சு அந்த ஜாயின் ஆகிற இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுக்கோங்க. அடுத்து வந்து 3ஆவதாக ஒரு பேப்பர் ரோல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இதை வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது பேப்பர் ரோல் சில நேரங்களில் பிரியும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தானே ஒட்டியிருப்போம். ஸோ அதனால் பிரியும் போது கரெக்டாக அதில் ஒட்டிக்கோங்க.
அதையுமே நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்க இந்த சின்ன பீஸில் ஒன்று போல் இருக்கிற மாதிரி 2 சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இன்னொரு பேப்பர் எடுத்து அந்த நீளத்தை விட கம்மியாக இருக்கணும். அது மேலே சுற்றி நம்ம ரோல் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ அது வந்து இதை விட கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி அது மேலே ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், நம்மளால் அதை ரோல் பண்ண முடியும், டைட்டாக சுற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அதில் வந்து செட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம அதோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். அந்த பெரிய பீஸில் 2 சைடும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 பேப்பர் ரோலில் இதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதையுமே ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி போட்ட அந்த பேப்பர் ரோல் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு எண்டில் இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு நம்ம சென்டரில் ஒட்டியிருக்கோம்ல, ஒட்டின பேப்பர் ரோல் மேலே வந்து ஒரு கொஞ்சம் லூஸாக ரோல் ஆகிற மாதிரி ஒரு பேப்பர் ரோல் ஒட்டியிருக்கோம்ல, அதோடு சேர்த்து வச்சு இதை ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நம்ம இதை வந்து நல்லா அசைக்க முடியும். ஏன்னா அந்த பேப்பர் ரோல் வந்து சுற்றும்ல, ஸோ அதனால் அந்த பின்னாடி வைக்கிற பேப்பர் ரோலை வந்து நம்ம ஈஸியாக அசைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். அதை வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ பேப்பர் ரோல் ரெடி பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டு அதை இழுத்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது எல்லாமே பேப்பருக்குனால நம்ம ஈஸியாக ஃபெவிகால் யூஸ் பண்ணியே அழகாக ஒட்டிடலாம். ஸோ இது வந்து போர்டெலாம் வச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஸ்டாண்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேப்பர்லேயே அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் இதில் வைக்கிற மாதிரி ஒரு அட்டை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத்பிக் எடுத்திருக்கேன், உட்டன் டூத்பிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பிளாக் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி அதோட அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல சின்னதாக இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழேயும் பிளாக் கலர்லேயே கலர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் நெயில் பாலிஷும் யூஸ் பண்ணலாம், அல்லது பெயிண்ட்டு கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம், அல்லது ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் பிளாக் கலரில் கலர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதில் நான் வந்து ஆரஞ்சு கலரில் கலர் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் எந்த கலரில் வேணாலும் கலர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே மட்டும் கொஞ்சோண்டி கேப் விட்டுக்கோங்க. ஸோ நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பென்சில் மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உட்டன் டூத்பிக்கில் நீங்கள் கலர் பண்ணியே குட்டியாக பென்சில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கூல் செட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நிஜமாக எழுதக்கூடிய பென்சிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்கூல் செட் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ரோல் வந்து சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிராஸாக ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரோல் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி 4 இது வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கார்ட்போர்டில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து இந்த 4 பேப்பர் ரோலையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு வந்து குட்டியாக ஒரு ஸ்டூல் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ஸோ பேப்பர் ரோலை வந்து இந்த மாதிரி 4 சைட்லேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரோல்லையே சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இதை வந்து கீழே 4 பீஸ் ஒட்டியிருக்கோம்ல, அது ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நடுவில் கூடி ஒட்டி விட்டுருங்க. ஸோ 2 இதுக்கு நடுவில் 1ங்கிற மாதிரி நம்ம 4 இது ஒட்டியிருக்கோம்ல, ஸோ 4 சைடுமே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அந்த ஸ்டூலுக்கு வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும், நமக்கு நிற்க வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், குட்டியாக ஸ்டூல் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த மேலே இருக்க கார்ட்போர்டில் வந்து நான் வந்து கலர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணுறேன். அப்போ தான் உட்டனில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த பெயிண்டிங் செட்டுக்காக பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து செட் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் அட்டையில் வந்து நீங்கள் இன்னுமே ஏதாச்சும் ஒரு ட்ராயிங்கை கட் பண்ணி ஒட்டி வச்சு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்களே ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங் கூட இதில் பண்ணி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு பெயிண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த பேலட்டில் வந்து பெயிண்ட்டு கொஞ்சமாக வச்சுட்டு அப்புறம் அந்த பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை தொட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி பார்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பெயிண்டிங் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.